தர்மம் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும். இது மகாபாரத கதை. நான் சொல்ல புரியுங்களா? ஜெயலலிதாமா அடிக்கடி சொல்லுவோம் மேடையில் பேசும்போது, தர்மம் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் அப்படின்னு. நீங்கள் விஜயை எப்படியாச்சும் தரங்கட்டி கீழே இறக்கிடணும். அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்கள் முதலமைச்சராக இருக்கணும். இன்னும் அரசியல் செல்வாக்கோடு வாழணும். தன் பையனை காப்பாற்றணும். எவன்டா நினைப்பான்? இவ்வளோ மூத்த அதிகாரிகள் இருக்கும்போது தான் பையன் முதலமைச்சராகணும் என்ன நினைப்பான்? நல்லா யோசனை பண்ணணும். கட்சிக்கு அழகாக, திமுக கட்சிக்காக பாடுபட்ட எத்தனையோ மனிதர்கள் இருக்கும்போது அடுத்து தான் பையன் தான் முதலமைச்சராகணும். ஏன் இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு உங்கள் பையன், ஸ்டாலினோட பையன் இப்படியே எல்லாரும் முதலமைச்சர் ஆக வேண்டியதானே? இப்போ தமிழ்நாட்டில் பூரா சொத்து ஒழிச்சு எழுதி வச்சுருவாங்க. ஒருத்தன் பேசலாம், திமுக மறைவு, மீமுக தோற்றம் மறைவுன்னு வீடியோவில் போட்டான். அப்படி தான் நீங்கள் செய்கிற அட்டுலத்துக்கு தோற்றம் மறைவெல்லாம் முடிவு காணிடும் கூடிய விரைவில். அது ஒரு சைடு இருக்கட்டும். என்னுடைய கேள்வி என்னன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அரசன், ஒரு தலைவன், அவன் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு அரசனா அவன் நாட்டு மக்களை பாதுகாக்கணும் சார். அவன் குடிமக்களை பாதுகாக்கணும். படை, குடி, கூழ், அமைச்சு, அரண், நட்பு அப்படின்னு சொல்லுவார். தன்னுடைய குடிமக்களை பாதுகாக்க தெரியாத ஒரு மனிதன் அரசனாக இருக்க தகுதியற்றவான். நான் சொல்ல புரியுங்களா? குடிமக்கள்னால் யார்? 41 பேர் செத்தது யார்? தமிழ்நாட்டை ஆண்ட அரசன் மு.க. ஸ்டாலின் குடிமக்கள் தான். அவனை பாதுகாக்க தெரியாதவன் அரசனாக இருக்க தகுதியற்றவன். அப்போ இந்த மக்கள் இவன் வேண்டான்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் உலக மக்கள், உலக மாணவர்கள். நன்றி மாணவர்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.